அக்டோபர் மாதத்தில் இருந்த எழுச்சி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் ஓவராலா பார்வையை பார்க்கும் பொழுது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இவ்வளவுதானே விஜய், நாங்க என்னமோ நினைச்சோம், விஜய் வந்து பெரிய ஒரு மாற்றா நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம், இல்ல அந்த மாற்றம் இல்ல, நீங்க 10 ஒரு 11 அப்படிங்கிற கேள்விகளும் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பேர் வரவும் செய்யறாங்க, நிறைய பேர் விலகவும் செய்யறாங்க. இந்த விக்ரவாண்டியில பூமி பூஜை ஒன்று போட்டாங்க, அதுக்கு நல்ல நேரம் போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15,000 to 20,000 பேர் அதுக்கு மட்டும் வந்திருந்தாங்க. ஆனா இப்ப நான் மதுரையில் நடந்த பூமி பூஜை மாநாடு பார்த்து ஒட்டுமொத்தமாகவே ஒரு 200 to 250 பேர் வந்திருப்பாங்க. நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஓரளவு தமிழ்நாடுக்கும் இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் நான் பார்க்கறது, அவங்க வந்து ஆதார லிங்க் பண்ணி அந்த ஓடிபி எடுக்கிறாங்க. பட் இதுல வந்து இண்டிவிஜுவலா நீங்க உங்க நம்பரை போட்டீங்கன்னா ஓடிபி வரும். நான் உறுப்பினராக விரும்புறேன், பட் எனக்கு இந்த போன்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல, நீங்களே பண்ணி கொடுங்கன்னா சார் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அன்னைக்கும் இன்னைக்கும் இந்த கட்சி வந்து ஒரு தொய்வை நோக்கி போகிறதோ அப்படிங்கிற ஒரு சின்ன பார்வை எனக்கு இருக்கு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. வணக்கம் சார். வணக்கம். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரத்யேக ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக மாநாடு வரப்போகுது இந்த மாதத்தோட இறுதியில். அது போக சுற்றுப்பயணம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் என்ன மாதிரி சொல்கிறது, கிரவுண்டில் இறங்கலை, வேலைகள் செய்யலை அப்படின்னு சொன்னதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி நிறைய பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நடவடிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த ஆப் பற்றி பேசுவோங்க. இந்த செயலி வந்து புதுசு கிடையாது. நீங்கள் போன வருஷம் மார்ச் 8ஆம் தேதி திரு விஜய் அவர்களே வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டார். நான் வந்து இந்த கட்சியில் உறுப்பினர் ஆகிட்டேன், நீங்களும் எங்களுடைய கொள்கையெல்லாம் பிடிச்சிருந்தா என்ன சொல்லப்போனால் அதில் இந்த வாசிப்போலையா ஒவ்வொரு இதுலேயும் அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்களும் இதில் இணைந்து கொள்ளலாம். ஏன்னா அப்போ வந்து கொள்கையெல்லாம் தெரியாது, யார் கொள்கை தலைவரும் தெரியாது, நீங்கள் இணைஞ்சுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து வாட்ஸ்அப் பாட் இருந்துச்சு, டெலகிராம் பாட் இருந்துச்சு. இந்த பாட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல சிஸ்டமான ரொம்ப அற்புதமான சிஸ்டம் நான் சொல்லுவேன். tvk.family-க்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து, ஏன்னா அந்த டேட்டா வந்து எங்கேருந்து ஃபெச் பண்ணி கொண்டு வரும்னா உங்களுடைய எலக்ட்ரல் ரோலில் இருந்து. நீங்கள் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் உறுப்பினர் ஆக முடியாது. ஏன்னா சில பேர் கூட இன்னுமே அப்பையும் சரி இப்பையும் சரி புரிஞ்சுக்காமல் சில பேர் ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த குழந்தைங்க தான் அந்த கட்சியில் சேரும், பள்ளி மாணவர்கள் சேர போகிறாங்க, அதான் இவ்வளோ பேர் வந்துருக்கு. இல்லை, வாக்காளர் பட்டியலில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் தான் சேர முடியும். ஒருத்தருக்கு வந்து 50 வயசு பட் வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லைன்னா சேரவே முடியாது. ஸோ டேட்டா ஃபெச் பண்ணி கொண்டு வரும். அந்த டேட்டா ஃபெச் பண்ணி கொண்டு கூட சில இஷ்யூஸ் இருந்துச்சு. சிலது வந்து இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது, கம்மா இருக்குது, அதாவது எலக்ட்ரல் ரோலே நமக்கு தெரியும் சில பிரச்சனைகளாமல் இருக்கும், அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் சேர முடியாமல் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி லட்சக்கணக்கான நபர்கள் இணைந்தார்கள். நீங்கள் மார்ச் 8ஆம் தேதி அந்த லான்ச் ஆகுது. tvk.family வாட்ஸ்அப் பாட்டு, டெலகிராம் பாட்டெல்லாம் லான்ச் ஆகுது. இந்த லான்ச் ஆன உடனே எல்லா இடத்துலையும் ஹிட்ஸ் வருது. அந்த வாட்ஸ்அப் சர்வரே கிராஷ் ஆகிற அளவுக்கு ஹிட்ஸ் வருது. ஏன்னா அடுத்து ஒரு 2-3 நாளைக்கு சேர முடியல. இப்போ நல்லா சேரோட முயற்சி பண்ணும்பொழுது ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து சேர முடியுது பல பேருக்கு. இன்னொன்று கிட்ட ஒன்று டேட்டா ஃபெச் பண்ணி கொண்டு வரும். அந்த டேட்டா கரெக்டாக நம்மள்ட்ட கேட்கும். அது பூத் லெவல் வரைக்கும் போகும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட நல்ல விஷயம், எந்த மாவட்டம், எந்த தொகுதி, எந்த பூத் வரைக்கும் முதற்கொண்டு போயிடும். அதுக்கு வெரிஃபை பண்ண உடனே உங்கள் ஃபோட்டோ கேட்கும். அந்த ஃபோட்டோலையுமே இன்னொரு செக் வச்சிருந்தாங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோனா உங்களோட ஃபோட்டோ, அதாவது ஒரு மனிதரோட ஃபோட்டோ தான் இருக்கணுமே தவிர வேறு ஏதாவது ஒரு பூ ஃபோட்டோ வைக்கிறோம், ஒரு விலங்கு ஃபோட்டோ வைக்கிறோம்னா அது ஏற்றுக்காது. ஏன்னா ஏஐ பேஸ்ட் ஆப். அதை செக் பண்ணி மினிட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஐடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான ஆப்பு. அப்பொழுதே என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தமிழ்நாடு எலக்ட்ரல் ரோல் மட்டும் தான் நம்ம இப்போக்கி வச்சிருக்கோம். ஆனால் கேரளாவில் வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா கேரளாவில் ரசிகர்கள் அதிகம் தெரியும். மகாராஷ்டிராவில் இருந்து முயற்சி பண்ணுறாங்க, யூஎஸ்ல வந்து முயற்சி பண்ணுறாங்க. யூஎஸ்ல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் எலக்ட்ரல் ரோலில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துடுது. பட் புதிதாக முயற்சி பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களோட ஐடியா போடுறாங்க, ஃபெச் பண்ண மாட்டேங்குது, அந்த டேட்டாலாம் அப்படி இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து. இப்போ வந்துட்டு இந்த மை டிவிகே ஆப்புங்கிறது அவர் ஃப்ரண்டல் தான். நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா அப்போ ஆப் கிடையாது. நீங்கள் tvk.family-க்குள்ளே போகணும். இல்லை அந்த வாட்ஸ்அப் நம்பரில் போய் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி டேட்டா ஃபெச் பண்ணி கொண்டு டெலகிராம் பாட், இது 3 தான் ஆப்ஷன்ஸாக இருந்துச்சு. எனக்கு ஒரு ஃப்ரண்டலாக கொண்டு வந்துருக்காங்க. மேபி இதில் நிறைய நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கல. ஏன்னா இப்போக்கி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நிர்வாகிகளாக இருக்கிற மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கும். உதாரணத்திற்கு அவங்க நிர்வாகிகளாக ஒரு பட்டியல் வாசிக்கும் பொழுது எங்களோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வரைக்குமே இருக்காங்க. அவங்க வந்து இப்போ சேர்க்கிறவங்களெல்லாம் தலைவராக இங்கே உட்கார்ந்துருக்கிற விஜய் அவர்கள் டேஷ்போர்ட்லேயே பார்க்கலாம். எவ்வளோ பேர் சேர்த்திருக்காரு, எந்த பூத் லெவல் ஏஜென்ட் எவ்வளோ பேர் சேர்த்திருக்காரு, உறுப்பினர் சேர்க்கையில் போன்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னொன்று, நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே இந்த ஓரணிகள் தமிழ்நாடுல இந்த திமுக ஒரு சிக்கல் ஏற்பட்டதுனால அந்த ஓடிபிலாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுலேயே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஓடிபி இல்லாமல் இது நடக்காது. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஓரணிகள் தமிழ்நாடுக்கும் இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் நான் பார்க்குறது, அவங்க வந்து ஆதார லிங்க் பண்ணி அந்த ஓடிபி எடுக்கிறாங்க. பட் இதில் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்கள் நம்பரை போட்டிங்கன்னா ஓடிபி வரும். இப்போயும் ஓடிபி வரும். அந்த ஓடிபி ஆனால் உங்களுடைய சம்மதம் இல்லாமல் அதை நீங்கள் போட முடியாது. உதாரணத்திற்கு நீங்கள் மெம்பர் ஆகணும்னு நினைக்கிற விஷயங்களே, உங்களுடைய நம்பருக்கு ஓடிபி வரும். இல்லைங்க நான் டிவிக்கில் உறுப்பினர் ஆகலைன்னா அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லை நான் உறுப்பினராக விரும்புகிறேன், பட் எனக்கு இந்த ஃபோன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, நீங்களே பண்ணி கொடுங்கன்னா சார் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், நீங்கள் சம்மதமானு கேட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் கேட்டிங்கன்னா இது வந்து ஜென்யூனான அத்தன்டிக்கான அது மட்டும் நான் சொல்ல முடியும். இது வந்து இப்போ நீங்கள் டேட்டாவும்
அவங்க சொல்கிற மாதிரி இப்போ ஆதவ ஒரிஜினாவே இப்போ தான் முதல்ல ஒருத்தர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு 60 லட்சம் 70 லட்சம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆதவ ஒரிஜினல் கிட்டத்தட்ட 70 லட்சம் வரைக்குமே சேர்ந்திருக்காருன்னு சொல்றாரு. ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அந்த 70 லட்சமே அத்தன்டிக்கான டேட்டாவை டூப்ளிகேட் டேட்டாவை அத்தன்டிக்கான டேட்டான்னு சொல்லுவேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அத்தன்டிக்கான டேட்டா. இதான இன்க்ரீஸ் ஆனிச்சா டிக்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் இல்லை. யாருமே வெளியே போக மாட்டாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆனிச்சா இன்க்ரீஸ் ஆகலையா இல்லை இன்க்ரீஸ் ஆக போதாங்கிறது போக போதான் அதை பார்க்கணும். அவங்க சொல்றது இப்போக்கி இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற நிர்வாகிகள் தான் இதில் இணைய முடியும். அதற்கு பிறகு தான் இது பப்ளிக் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓவராலாக இது வந்து ஒரு நல்ல செயலி தான் நான் பார்க்குறேன். டெக்னிக்கலாகவும் இன்டென்ஷனாகவும் நல்ல நல்ல இனிஷியேட்டிவ். பட் அந்த ஆப் தயார் பண்ணதுக்கு பின்னாடி வந்து ஒரு பாஜக டீம் இருக்குது, பாஜக சேர்ந்த ஒருத்தர் பிஸ்னஸ் டீம் தான் இதை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு விமர்சனமாக வைக்கக்கூடிய சூழலையும் பார்க்குறோம். அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா நேரங்களும் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகி எனக்கு என்னன்னா இப்போ ஒரு பாஜக உறுப்பினராக இருக்காரான்னு எனக்கு தெரியல. இவர் அந்த செஞ்சுட்டு இருக்கவர் ஒரு பேர் ஒன்று போட்டிருந்தாங்க, அவர் திருச்சியை சேர்ந்தவர்னு போட்டிருந்தாங்க. இன்னைக்குமே அவர் உறுப்பினராக இருக்காரா இல்லை முன்னாடி வந்து உறுப்பினராக இருந்து சீட்டு கேட்டு ஜெயிச்சாரா அப்படி நின்னாரா அப்படிங்கிற நமக்கு தெரியல. இன்னைக்கு அவர் உறுப்பினராக இருந்து ஒருவேளை இதை செய்து கொடுத்தாருன்னா கூட நான் அதை கூட எப்படி பார்ப்பேன்னா அவரோட பிஸ்னஸ் என்டிட்டி ஒன்று, இது தனி. ஏங்க நீங்கள் நீட்டு வழக்கில் நீங்கள் காங்கிரஸ் திமுக வந்து வேணாம்னு சொல்லிது. நளினி சிதம்பரம் போய் ஒரு ப்ரொஃபஷனலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை நீட்டு நடக்கவே நடக்காது, நீ என்ன வேணாலும் தலைகீழாக நின்று நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த வாதத்தை முன்வைக்கும் போது திமுக என்ன சொல்றாங்க, அவங்க ப்ரொஃபஷனல் அதை அவங்க செஞ்சுட்டாங்க, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அதே மாதிரி இந்த ப்ரொஃபஷனை இதை போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு அதில் இருக்க நபர் இப்பயுமே பாஜக இருக்காருன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த மாதிரி செய்திகள் எதுவும் படிக்கலாம். மேபி முன்னாடி ஒரு நின்றுக்கலாம், முன்னாடி ஒரு இருந்திருக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக நான் பார்க்கலன்னா பாஜகவோட தொடர்பு படுத்தி பேசுறோம்னா நீங்கள் கொடுக்குற அறிக்கைகள்ல இருந்து பேசலாம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, பாஜக எதிர்க்க தயங்குறீங்கிறது கருத்தியல் ரீதியாக நீங்கள் என்னைக்கு வேணாலும் யார் வேணாலும் சண்டை போடலாம். இதை நான் கண்டுபிடிச்சிட்டோங்கிறது பெரிய விஷயமா நான் பார்க்கலாம். அடுத்ததான் மாநாடு இருக்குது இந்த மாதம் இறுதியில். போன வருஷம் நடந்த இந்த விக்கிரவாண்டி மாநாடு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்துச்சு. டிவிக்கு முதல் முறையாக வரப்போறாங்க, எப்படி இருக்க போது, என்ன பேச போறாருன்ற குழப்பமும் தயக்கமும் இருந்த நிறைய ரசிகர்களை வந்து தொண்டரா மாற்ற ஒரு வேலையை அதை செஞ்சதை எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாநாடு அதோட பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. பெரிய இடம், 15 லட்சம் பேர் பிளான் பண்றோம், 20 லட்சம் பேருக்கு மேல கூட வரலாம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான அந்த பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் எப்படி போயிட்டு இருக்குது, இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை கட்சிக்குள்ள ஏற்படுத்தும்? நீங்க முதல் மாநாடு உண்மையிலே வந்து மிகப்பெரிய எழுச்சியான மாநாடு தான். நான் அந்த மாநாடுலாம் போயிருந்தேன். அங்க இருக்கிற காவல்துறையிட்ட கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பட் நான் சில பேர் பேசும்போது 10 லட்சம் தாண்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த இடத்தோட கெப்பாசிட்டிங்கிறது வந்து ஒரு 2 லட்சம் தான். சார்ஜ் போட்டது இன்னும் 75,000 1 லட்சத்துக்குள்ள தான் சார்ஜே போட்டாங்க, சார்ஜ் போடல. அதை தாண்டி ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. ஏன் நான் ரொம்ப எழுச்சியான மாநாடுன்னு சொல்லி சொல்றேன்னா, அந்த மாநாடு வந்து பிளான் பண்ணது முதல்ல 6 மணிக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு, இது சீக்கிரம் பண்ணாட்டி இது வேற மாதிரி கலவரம் ஆடு போல சொல்லிட்டு 4 மணிக்கு அதை ப்ரீபோன் பண்றாங்க. 6:30 முடிஞ்சிருச்சு, மாநாடே முடிஞ்சிருச்சு. பட் அப்பயும் வந்து கூட்டம் வந்துட்டே இருக்காங்க. நான் கேட்டேன், எங்கடா போறீங்க நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணே அவர் பேசுகிற இடத்தையாவது நாங்கள் பார்த்துட்டு வரோம், மாநாட்டோட பந்தலாவது நாங்கள் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு போனாங்க. அதற்கு மேலே ஒரு கொடுமையான விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு வாரம் கழிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் மெசேஜ் பண்ணுறான். ஒரு காலியான கிரவுண்டில் அந்த சேரெல்லாம் எடுக்கிற ஃபோட்டோ போட்டதான். என்னடா தம்பின்னு கேட்டேன். சார் நான் வந்து அந்த மாநாட்டுக்கு வந்தேன் சார், உளுந்தூர்பேட்டையிலேருந்து உளுந்தூர்பேட்டை கடத்தில் நடந்து வந்தேன் சார். நடந்து வந்தியா? 40 கிலோமீட்டர் நடந்து வந்தேன் சார். ஒரு 2 வழியும் போயிருக்கான். திரும்ப உனக்கு வரதுக்கு பஸ் இல்லை, திரும்ப வந்திருக்கு. நான் ஒரு வாரம் படுத்துட்டேன் சார். இவ்வளோ கிலோமீட்டர் நடந்தால் என்ன ஆகும்? ஒரு மனுஷன் ஹைவேல நடந்து வந்திருக்கான். அவ்வளோ தூரம் வந்து நிறைய இளைஞர்களை கவர்ந்த ஒரு மிகப்பெரிய மாநாடு. இன்னொரு பெரிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்திருந்த இளைஞர்கள் எல்லாருமே விஜய் அவர்களை நேரடியாக பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க வந்து அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப குறைக்கப்பட்டது. அதில் பல்வேறு சிக்கல்கள்லாம் இருந்துச்சு. முன்னாடி ஒரு காலத்தில் விஜய் அவர்களிடம் வந்தால் நீங்கள் பார்க்கலாம், அவர் கூட புகைப்படம் எடுத்துக்கலாம். நீங்கள் அதெல்லாமே கூட அதுக்கெல்லாமே ஒருத்தர் காசு வாங்குறாரு. நீங்கள் விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கணும் 15,000 ரூபா நீங்கள் காசு கொடுத்தா தான் ஃபோட்டோ எடுக்க முடியுங்கிற அளவிற்கு ரூல்ஸ் எல்லாம் இங்கே மாற்றுறாங்க. 2014க்கு பிறகு விஜய் அவர்களை பார்ப்பதே பெரிய அரிதான விஷயம். ஒன்று சினிமாவில் தான் பார்க்கணும், நேரடியாக நான் பார்ப்பது கூட. ஏன்னா அங்கே வந்துருது ஒரு மாதிரியான மிக்சட் க்ரௌட் தான் சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் ரசிகர்களாக வந்திருந்தவர்கள் திரண்டவர்கள் அதிகம் தான். நீங்கள் வந்து ஏன்னா அது வரைக்கும் என்ன கொள்கை நமக்கு தெரியாது, எதை முன்வைக்க போகிறாங்க, அதான் கொள்கை பிரகடனம் மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. எதை முன்வைக்க போகிறான்னு தெரியல. ரொம்ப சில விஷயங்கள் மட்டும்தான் டிவிக்கு பேசியிருந்துச்சு. இந்த சிஐஏ போன்ற விஷயங்கள், நீங்கள் இந்த பிளவுவாத அரசியலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு தான் சொல்லி பேசியிருந்தாங்க. ஸோ வந்தது முழுக்க விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்கு தான் வந்திருந்தாங்க. அதை எவ்வளோ தூரம் அரசியல் படுத்தினாங்களா படுத்தலையா அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே ஒரு பேசு பொருளாக தான் மாறிட்டு இருக்கு. உண்மையிலே அரசியல் மயமானாங்களா ஆகலையா? ஏன்னா அப்பொழுது 2 கடிதம்லாம் எழுதினாரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய மாநாடு. இப்போ இந்த மாநாடு பார்க்கும் பொழுது எனக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே அளவிற்கு கூட்டம் கூடுமான்னு கேட்டிங்கன்னா, விஜய் அப்படிங்கிற அந்த முகத்திற்காக நிச்சயமாக கூடும். நீங்கள் வந்து ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேன். நீங்கள் வந்து இந்த பூமி பூஜைக்கு அந்த விக்கிரவாண்டியில் பூமி பூஜை ஒன்று போட்டாங்க. அதுக்கு நல்ல நேரம் போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 பேர் அதுக்கு மட்டும் வந்திருந்தாங்க. காலை வேளையில் நீங்கள் 4 மணிக்கு விக்கிரவாண்டியில் இருக்கிற டீ கடைலாம் நாங்கள் நின்று டீ சாப்பிட்டு இருக்கோம். சொல்லிட்டு இன்றைக்கே மாநாடு ஆரம்பிச்சிட்டாங்களா, மினி மாநாடு நடக்குதா, இன்னும் இவ்வளோ பெரிய கூட்டம், கார்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு மாவட்ட செயலரும் அப்போ கிடையாது, மாவட்ட செயலர் அறிவிக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு 10 கார் 15 காரில் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு காரில் போகலன்னா உள்ளே போனால் வெளியே வர முடியாதுங்க. ஏன்னா அந்த இடத்துல ரெடி வேறு பண்ணல, மழை வேறு பெஞ்சிருந்துச்சு, ரொம்ப சகதி சேராக இருந்துச்சு, உள்ளே போக முடியல.
ரொம்ப பயங்கரமான கூட்டம். ஆனால் இப்போ நான் மதுரையில் நடந்த பூமி பூஜை மாநாடு பார்த்து ஒட்டுமொத்தமாகவே ஒரு 200 இல்லை 250 பேர் தான் வந்திருப்பாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியலை. அப்பயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அப்பயுமே வந்து புஷியானந்தவர்கள் இல்லை யாருமே வர வேண்டாம், ரொம்ப குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் வந்தாங்க. நாங்கள் யாருக்குமே இன்வைட் எல்லாம் கிடையாது, நீங்கள் வாங்கலாம் சொல்ல நாங்களாவது ஒரு ஆர்வத்தில் போனோம். இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு பார்க்கும் பொழுது அன்னைக்கும் இன்னைக்கும் இந்த கட்சி வந்து ஒரு தொய்வை நோக்கி போகிறதோ அப்படிங்கிற ஒரு சின்ன பார்வை எனக்கு இருக்கு. மாநாட்டில் அது பிரதிபலிக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மாநாட்டிலையும் வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்திற்காக லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி அது வந்து 15 லட்சம் 20 லட்சம் போகுமாங்கிறது எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா அந்த கெப்பாசிட்டியை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது கவர் பண்ணுற மாதிரியான இருக்கும். இன்னொன்று, அன்னைக்கு இருந்த ஒரு எழுச்சி, அக்டோபர் மாதத்தில் இருந்த எழுச்சி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் ஓவராலாக நான் டிவிக்கோட பார்வையை பார்க்கும் பொழுது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு சரிவை தான் நோக்கி சந்திச்சுட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு பக்கம் புதியவர்கள் நீங்கள் வந்து இன்னுமே அவர் வந்துருவார், அவர் வந்து நீங்களே கேட்ட மாதிரி தொடர்ச்சியாக அவர் வந்து சுற்றுப்பயணம்லாம் போக போகிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு செக்டார் இருக்காங்க. இன்னொரு செக்டார் ஒவ்வொரு இஷ்யூலையும் அவர் மாநாட்டை தாண்டி பேசும் பொழுதும் சரி, ஒவ்வொரு விஷயத்திற்கும் அறிக்கை கொடுக்கும் போதும் சரி, அறிக்கை கொடுக்காமல் மௌனமாக இருக்கும் போதும் சரி, ஒரு செக்டார் ஒருத்தரா இவ்வளோதானே விஜய், நாங்கள் என்னமோ நினச்சோம், விஜய் வந்து பெரிய ஒரு மாற்றாக நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம், இல்லை அந்த மாற்றம் இல்லை, நீங்கள் 10ஓட ஒரு 11 அப்படிங்கிற கேள்விகளும் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பேர் வரவும் செய்கிறாங்க, நிறைய பேர் விலகவும் செய்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு மிகப்பெரிய எழுச்சியாக கொடுக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. விக்ரவாண்டி அளவிற்கு ஒரு எழுச்சியான மாநாடாக இருக்குமாங்கிறது தெரியல. பட் ஸ்டில் விஜய்ங்கிற முகத்திற்காக விஜய் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாநாட்டில் பார்க்க முடியாதவர்கள், இனிமே ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான திரள்வார்கள். ஆனால் ஒரு பெரிய அளவிற்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு 20 லட்சம் பேர் கூடுவாங்களாங்கிறது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.